வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. முதல் அப்டேட்டு, நேற்று சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் டிவிகே கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி டிவிகே, விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். நம்ம கூட கேட்டோம், இரு கட்சி ஆட்சி முறை செய்யக்கூடிய ஒரு நாடாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் 50% மேலே வந்தால் அவங்க ஆட்சி அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல கட்சி ஆட்சி முறை, பல கட்சிகள் இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 50% மேலே அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார், இந்த மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் முக்கியம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி 44% வாக்குகளை வாங்கி இந்த வாட்டி எம்எல்ஏ ஆயிருக்காரு. அப்போ 56% மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் உதயநிதி அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்குவாரா உதயநிதி அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். திமுக ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோமா? அது மாதிரி உதயநிதி பயங்கரமாக விஜய்க்கு எதிராக பேசியிருந்தார். ஆனால் விஜய் அதுக்கு ஒரு விளக்கமே கொடுக்கல, அதுக்கு ஒரு பதிலடியே கொடுக்கல. சட்டப்பேரவையில் விஜய் என்ன பண்ணார் தெரியுமா? சட்டப்பேரவை நிகழ்வுலாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சமூக வலைதளத்தில் பதிலடி கொடுக்குறாரு. பாசு, நம்ம ஆளுங்கட்சி பாசு, கூட்டணியோடு போட்டியிட்ட திமுகவை விட தனித்து போட்டியிட்ட டிவிக்கு 10 விழுக்காடு கூடுதலாக வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்படி இருந்துட்டும் திமுக எவ்வளவு திமிரா பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இது மாதிரியான பேச்செல்லாம் இந்நேரம் நம்ம இடத்துல அண்ணாமலை இருந்திருந்தா, பிஜேபி ஆட்சி அண்ணாமலை சிஎம்மாக இருந்திருந்தா உதயநிதி இப்படி பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை அந்த ஸ்பாட்டில் எப்படி பதிலடி கொடுத்துருப்பாரு? அதுக்கப்புறம் உதயநிதி அண்ணாமலைக்கு எதிராக வாயவே திறந்திருக்க மாட்டார். அப்படி புள்ளி விவரத்தோட பதிலடி கொடுத்துருப்பாரு. அது மாதிரியான ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி நீங்கள் அமைதியாகவே இருந்து வீட்டுக்கு போய் சோசியல் மீடியாவில் பதிலடி கொடுத்தா உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே பலவீனமாயிருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அரசியலில் என்றைக்குமே, அதுவும் குறிப்பாக திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு டிவிகே காரங்களே விஜயுடைய இந்த சமூக வலைதள அக்கௌண்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? உண்மையான அண்ணாமலை அமெரிக்காவிலேருந்து வராரு 19ஆம் தேதி, மே 19. அதுக்கப்புறம் இருக்குது டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் அப்படின்னு பாஜக காரங்க ஃபயர் விடுறாங்க. அடுத்தது தமிழக மீடியாக்களுடைய அட்டூழியம் இருக்குல்ல. நேற்று மே 13ஆம் தேதி என்ன நாள் தெரியுமா? லியோ படத்தில் இந்த இன்டர்வெல்ல லியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வருவாங்களே, அப்போ அர்ஜுன் அந்த ஃபோட்டோவை உடப்பார். தோற்றம் மறைவு அப்படின்னு இருக்கும், மறைவை அழிச்சிருவார். அந்த தோற்றத்துடைய தேதி இருக்குது பார்த்தீங்களா, அது 13/5. அந்த தினம் தான் இன்னைக்கு அப்படின்னு இப்போ நான் ஒரு விஷயம் பேசியிருந்தா எப்படி காரி துப்புவீங்க? இதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தந்தி டிவி ஒரு நியூஸாக வெளியிட்டிருக்காங்கங்க. அவங்களுடைய பேஜில் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? லியோ படத்தில் வரும் லியோதாஸ் கதாபாத்திரத்தின் பிறந்த நாள் இன்று அப்படின்னு தந்தி டிவி. இந்த தந்தி டிவியெல்லாம் என்னைக்கு தடை விதிக்கிறாங்களோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட காலமாவது சஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இன்னொரு பக்கம் நியூஸ் தமிழ் 24x7 டிவிகே எம்எல்ஏ கேவி குப்பம் டிவிகே எம்எல்ஏ செருப்பு கூட போடாமல் பேருந்தில் வராரு சட்டமன்றத்துக்கு, அவ்வளவு வறுமையிலிருந்து எம்எல்ஏ ஆயிருக்காரு அப்படின்னு நியூஸ் போட்டாங்க. கேவி குப்பம் எம்எல்ஏவுடைய அந்த எலெக்ஷன் அஃபிடவிட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு சொத்து இருக்குது. சொத்து மதிப்பு 2 கோடி ரூபாய்க்கு மேலே அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் மீடியா செருப்பு கூட போட அவர்கிட்ட காசு இல்லை, வாங்க காசு இல்லை, பேருந்தில் வராரு, அவர்கிட்ட கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழ் 24x7 தமிழக மீடியாக்களுடைய லட்சணத்தை பார்த்தீங்களா அப்படின்னு பொதுமக்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? அடுத்து திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் புலம்பி தள்ளியிருக்காரு. சோசியல் மீடியாவை திமுக காரங்க இனி அதிகமாக யூஸ் பண்ணணும், இந்த தேர்தல் முடிவுக்கு சமூக வலைதளங்களும் முக்கிய காரணம். இனி சமூக வலைதள அக்கௌண்ட்டை திமுக காரங்க ஒவ்வொருத்தங்களும் ஓப்பன் பண்ணி திமுகவுடைய கொள்கைகளை பேச ஆரம்பிங்க. டீ கடையில் எப்படி திமுக காரங்க பேசுவாங்க, அது மாதிரி சமூக வலைதளத்தில் பேச ஆரம்பிங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. ஆட்சி எப்போ வேணாலும் கவிழ்ந்துடும், டிவிகே ஆட்சி. 2029 பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வரும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஓவர் ஆசை, 5 வருஷம் டிவிகே கவர்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக நிறைவடையும் அப்படின்னு டிவிகே காரங்க பதிவுகள் போடுறாங்க. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சுல, அப்போது ஒவ்வொருத்தவங்களும் பேசினாங்க. வன்னியரசு பேசின ஒரு விஷயம் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. வன்னியரசு ஈழத்தமிழர்களை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்னா, 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலில் தமிழ் தேசிய இனத்தின் வீரம் செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின அப்படின்னு வன்னியரசு பேசினார். மறுபடியும் சொல்கிறேன், 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலில் தமிழ் தேசிய இனத்தின் வீரம் செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின அப்படின்னு வன்னியரசு பேசியிருக்காரு. என்ன தெரியுமா டிபேட்டு? வன்னியரசு பக்கத்தில்
காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் ராஜேஷ் அமைதியாக உட்காந்து அதை கேட்டுக்கிருக்காரு. 2009 மத்தியில் யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டம் அது. இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின அப்படிங்கிற வார்த்தையை வன்னி அரசு பேசியிருக்காரு. காங்கிரஸுடைய லட்சணத்தை பார்த்தீங்களா? கடந்த காலங்களில் பல வரலாற்று பிழைகளை பண்ணிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சது நீதிடா, நேர்மாடா, நியாயம்டா அப்படின்னு டயலாக் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் அப்படின்னு பாஜக காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.